ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஆர்கானிக் கொஸ்டின்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அதில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய கொஸ்டின், த ரியேஜென்ட் யூஸ்டு ஃபார் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். த ரியேஜென்ட் used for the following reaction. கொடுத்துருக்கக்கூடிய ரியாக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட்ஸ் என்ன ரியேஜென்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்டுருக்காங்க. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C6H5 CH double bond CH CHO. It is called the சின்னமால்டிகைட். இட் இஸ் கால்டு த சின்னமால்டிகைட். இந்த சின்னமால்டிகைடை வந்து ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ரியேஜென்ட், அதாவது அதனுடைய ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க C6H5 CH double bond CH CH2OH. ஆப்ஷன் நம்பர் ஏவில் கொடுத்துருக்கக்கூடியது சோடியம் போரோ ஹைட்ரேட். ஆப்ஷன் நம்பர் பியில் கொடுத்துருக்கக்கூடியது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். ஆப்ஷன் நம்பர் சியில் ஆஸ்மியம் டெட்ராக்சைடு. ஆப்ஷன் நம்பர் டியில் நமக்கு ஓசோன். சரிங்களா? ஸோ இதில் இந்த கொடுத்துருக்கக்கூடிய சின்னமால்டிகைட்டில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். ஸோ கொடுத்துருக்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆல்டிகைட் குரூப் வந்து பார்த்திங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஆல்டிகைட் குரூப் என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைமரி ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் நடந்திருக்கக்கூடிய ப்ராசஸ் என்னென்னா, ஆல்டிகைட் என்னவா மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்கஹால், அதுலேயும் பற்றி கூட சொன்னால் பிரைமரி ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த டபுள் பாண்ட் வந்து டஸ் நாட் சேஞ்ச். டபுள் பாண்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ ஆல்டிகைட் ஒன்லி ஆல்கஹாலாக மாறி இருக்குது அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் சோடியம் போரோ ஹைட்ரேட் அப்படிங்கிறது நமக்கு ஆல்டிகைட். அதே மாதிரி கீட்டோன், அடுத்து வரக்கூடிய நமக்கு ஆசிட் குளோரைட் COCl. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இம்யூன் சிஸ்டம் கார்பன் C டபுள் பாண்ட் N, இந்த இமீனியம் அயான் அண்டு கார்பன் இமீன். சரிங்களா? இமீன் இது எல்லாத்தையும் என்ன பண்ணால் ஆல்டிகைட், கீட்டோன், ஆசிட் குளோரைட், இமீன், இமீனியம் அயான் இது எல்லாத்தையும் வந்து இந்த சோடியம் போரோஹைட்ரேட் வந்து ரெடியூஸ் பண்ணும். இட் கேன் ரெடியூஸ் தீஸ் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். பட் ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ இது இல்லாமல் இங்கே நம்ம பார்த்த ஆல்டிகைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் அதாவது ஆசிட் குளோரைட், இமீனியம் அயான், அதுக்கப்புறம் வரக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட், எஸ்டர், அமைட், அன்ஹைட்ரேட் எக்ஸட்ரா அசைட், நைட்ரோ குரூப்ஸ் இது எல்லாத்தையும் என்ன பண்ணும், ரெடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டான லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டுக்கு உண்டு. பட் சோடியம் போரோ ஹைட்ரேட் அப்படிங்கிறது மைல்டு ரெடியூசிங் ஏஜென்ட். ஏன் வந்து நமக்கு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அண்ட் சோடியம் போரோ ஹைட்ரேட், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அண்டு சோடியம் போரோ ஹைட்ரேட் இந்த ரெண்டுத்தில் எது ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். அதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த அலுமினியம் அண்டு ஹைட்ரஜன் இங்கே இருக்கக்கூடிய போரான் அண்டு ஹைட்ரஜன், இந்த அலுமினியம் அண்டு ஹைட்ரஜன் இருக்கக்கூடியதில் அதனுடைய பொலாரிட்டி, சரிங்களா, பொலாரிட்டி ஐ எதை கம்பேர் பண்ணும்போது இந்த போரான் அண்ட் ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு லெஸ் போலார். ஸோ மோர் போலார் மோர் ரியாக்டிவ். ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் இது பொலாரிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அதனுடைய ரியாக்டிவிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ். பட் இது லெஸ் ரியாக்டிவ். எது நமக்கு இருக்கக்கூடிய சோடியம் போரோஹைட்ரேட் வந்து லெஸ் ரியாக்டிவ், பட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து மோர் ரியாக்டிவ். பட் ரியாக்டிவிட்டி இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு த செலக்டிவிட்டி. ஸோ அந்த கேசஸில் பார்க்கும்போது நமக்கு ரியாக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இஸ் மோர் ரியாக்டிவ் கம்பேர்ட் டு த சோடியம் போரோ ஹைட்ரேட். பட் செலக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது
sodium borohydride is more compared to the lithium aluminum hydride. சரிங்களா? ஏன்னா less reactive, more selective, more reactive, less selective. ஸோ அந்த கேஸ் படி பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய அதாவது இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வந்து இந்த டபுள் பாண்டையும் ரெடியூஸ் பண்ணும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்டை ரெடியூஸ் பண்ணும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் பென்சீன் ரிங், பென்சீன் ரிங். இந்த பென்சீன் ரிங்கு கூட ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபினைல் குரூப் இருக்குது. இந்த ஃபினைல் குரூப்பு கூட இங்கே இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் வந்து ரெசனன்ஸில், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபினைல் ரிங்கில் இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் இங்கே இருக்கக்கூடிய பாண்டு கூட ரெசனன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணால், இந்த டபுள் பாண்ட் பார்ட்டிசிபேஷன் வித் த ரெசனன்ஸ், இதில் ரெசனன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணால் இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ஆல்சோ ரெடியூஸ்டு த டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட். பட் இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் இங்கே இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் வந்து நாட் பார்ட்டிசிபேஷன். பட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3 CH டபுள் பாண்ட் CH CHO. இப்போ இந்த கேசஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் யூஸ் பண்ணால் நமக்கு இந்த பாண்டை ரெடியூஸ் பண்ணாது. பிகாஸ் ஏன்னா இந்த பாண்ட் வந்து ஃபர்தராக இருக்கக்கூடிய பென்சின் கூட ரெசனன்ஸில் ஃபார்ம் ஆகாது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னென்னா CH டபுள் பாண்ட் CH, இந்த ஆல்டிகைடை மட்டும் ரெடியூஸ் பண்ணோம். ஸோ ஆல்டிகைடை மட்டும் ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு CH2OH கிடைக்கும். பட் இது வந்து குரோட்டான் ஆல்டிகைட். இந்த காம்பவுண்ட் பேர் என்னது? குரோட்டான் ஆல்டிகைட். இந்த குரோட்டான் ஆல்டிகைடை யூஸ் பண்ணும்போது நமக்கு டபுள் பாண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணாது. பட் இதே வந்து சின்னம் ஆல்டிகைடை யூஸ் பண்ணும்போது கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்டான CH டபுள் பாண்ட் CH CHO. இதே கேசஸில் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டபுள் பாண்ட் ரெசனன்ஸ் வித் த பென்சீன் ரிங். ஸோ C6H5 இந்த டபுள் பாண்டையும் பிரேக் பண்ணோம், இந்த ஆல்டிகைடையும் பிரேக் பண்ணோம். ஸோ கிடைக்கக்கூடியது CH2OH. ஸோ ஆல்டிகைடு வந்து ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இந்த டபுள் பாண்ட் வந்து பென்சின் கூட ரெசனன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால இந்த டபுள் பாண்டை பிரேக் ஆகிட்டு CH2CH2வாக கன்வெர்ட் ஆகிருக்கு. கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னம் ஆல்டிகைட். இந்த சின்னம் ஆல்டிகைடை வந்து என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான காம்பவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சின்னமைல் ஆல்கஹால் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி சோடியம் போரோஹைட்ரைட். ஏன்னா இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் யூஸ் பண்ணிங்கன்னா டபுள் பாண்டையும் பிரேக் பண்ணும். ஏன்னா பென்சின் கூட ரெசனன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால நமக்கு இந்த பாண்டும் பிரேக் ஆகும். ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் சோடியம் போரோஹைட்ரைடை யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான காம்பவுண்ட் கிடைக்கும். அடுத்து இருக்கக்கூடிய இதே காம்பவுண்டில் நமக்கு ஆஸ்மியம் டெட்ராக்சைடு, இதே காம்பவுண்டில் நீங்கள் ஆஸ்மியம் டெட்ராக்சைடு போட்டிங்கன்னா இந்த பாண்டை பிரேக் பண்ணி இங்கே ஒரு OH இங்கே ஒரு OH ஆட் ஆகும். இட் இஸ் கால்டு த சின் டைஹைட்ராக்சிலேஷன் ரியேஜென்ட். இதே காம்பவுண்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதே காம்பவுண்டில் C6H5 CH டபுள் பாண்ட் CH CHO இந்த பாண்டை பிரேக் பண்ணி இங்கே ஒரு OH இங்கே ஒரு OH. எதுக்கு? ஆஸ்மியம் டெட்ராக்சைடு. இட் இஸ் கால்டு த சின் டைஹைட்ராக்சிலேஷன் ரியேஜென்ட். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது CHOH கிடைக்கும். அதே மாதிரி CHOH இங்கே CHO. ஸோ இதே கேசஸில் இந்த கேசஸில் C6H5 அதே சின்னம் ஆல்டிகைடை எடுத்து நமக்கு ஓசோனாலிசிஸ் செய்யும்போது O3 வித் கார்பன் டெட்ராக்ளோரைட் வித் ஜிங்க், சரிங்களா? இந்த ரியேஜென்ட் போடும்போது ஓசோன் அப்படிங்கிறது இந்த பக்கம் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு டபுள் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு we can add it to the oxygen and oxygen. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ரெண்டு காம்பவுண்ட் என்னென்னா C6H5 CHO பென்சால்டிகைடும். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பென்சால்டிகைட், செகண்ட் வந்து CHO அண்டு CHO. நமக்கு கிளிசரால்டிகைட் மாதிரி இட் இஸ் கால்டு த அசிட்டல், இந்த மாதிரியான காம்பவுண்ட் கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் நமக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிகைட் ஒன்லி கன்வெர்டட் இன்ட்டு ஒரு பிரைமரி ஆல்கஹால். அந்த சோடியம் போரோஹைட்ரைட் போடும்போது இந்த காம்பவுண்டு இந்த மாதிரி மாறும். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் கொடுத்தாங்கன்னா இந்த பாண்டையும் பிரேக் பண்ணிவிட்டு நமக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இதே கேசஸில் ஆஸ்மியம் டெட்ராக்சைடு கொடுத்தாங்கன்னா இந்த பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு 2 ஆக்சிஜனை வந்து ஆட் பண்ணோம். இட் இஸ் கால்டு சின் டைஹைட்ராக்சிலேஷன் ரியேஜென்ட். ஓசோன் அப்படிங்கிறது பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு we can add it to the 2 ஆக்சிஜன். இந்த டபுள் பாண்ட் எடுக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆக்சிஜன், ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆக்சிஜன். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய பென்சால்டிகைட் 2 அசிட்டல் வந்து கிடைக்கும். ஸோ இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரியாக்ஷன்ஸில் நமக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னா சோடியம் போரோஹைட்ரைட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். மீண்டும் அடுத்த கிளாஸில் இன்னும் சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட மீண்டும் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.